எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது 12 ஜூலை 2025 குரூப் 4 எக்ஸாம் வருது. அந்த வகையில் இப்போ மேக்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. இதில் ஒரு 5 சம் பார்க்கலாம். இது முதல் சம். அதாவது 1 கீழ் 1.2.3 கூட்டல் 1 கீழ் 2.3.4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா பாருங்கள், இப்படி கேட்குறாங்க, இதுக்கு சமமானது. இப்போ இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், பெருக்கலாம். 1 2 2 3 6 கூட்டல் அடுத்தது 1 கீழ் அடுத்தது பாருங்கள் 2 3 6 6 24 அடுத்தது 1 கீழ் பாருங்கள் முகஞ்சி மன்னிக்கும் 3 12 12 5 60 கூட்டல் 1 கீழ் 4 5 20 26 எவ்வளோ வரும், 120 வரும். 120 வருதுங்களா? இப்போ இதுக்கு 120 எல்சி எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் 120 பெரிய எண்ணு. அப்போ 120 எல்லாத்தாலையும் வகுப்படும். அப்போ இங்கே எவ்வளோ வரும், 2 6 12 அப்போ 20 கூட்டல் அடுத்து இங்கே 5 20 2 10 அப்போ 5 கூட்டல் இங்கே 2 6 12 அப்போ 2 கூட்டல் இங்கே 1 அப்போ எவ்வளோ வரும், 20 கூட்டல் 5 25 25 கூட்டல் 2 27 1 28 இப்போ 120. இப்போ 4 வாய்ப்பாடுனா 7 28 இப்போ 3 12 அப்போ 7 கீழ் 30 தான் விடை. ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சம்மு. அடுத்து இரண்டாவது சம் பாருங்கள். பாருங்கள், இது எப்படி ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஏன்னு எடுத்துட்டா இது பின்னு எடுத்துக்கோங்க. இது ஏ, இது பி, இது பி பி. பாருங்கள், இப்போ என்னென்னா இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதுக்கு ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குதுங்களா. இப்போ நம்ம மேலே என்ன இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இருக்குது. கீழே இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க இது சம்மு. அப்போ என்ன பண்ணும், அப்போ இதில் ஏ என்னது, ஏ 9.6 கழித்தல் பி 5.4. அப்போ ஏ மைனஸ் பி சமம். அப்போ என்ன வரும், 6ல் 4 போச்சுன்னா அதாவது 2, 9ல் 5 போச்சுன்னா 4, 4.2. இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சினாவே போதும். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை குழப்பிக்கூடாது. அடுத்தது மூன்றாவது சம் பாருங்கள். இது சுருக்குக. இது அதே மாதிரி தான். இது என்ன பண்ணுறோம், இப்போ 48 என்ன பண்ணலாம், அதாவது இங்கே எழுதிக்கலாம். இது அடுத்த ஸ்டெப் இங்கே அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்கள். 48 எப்படி எழுதலாம், 16 × 3 16 3 48. அடுத்தது 3 108 எப்படி எழுதலாம், 36 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். அடுத்தது ப்ளஸ் 2 27 எப்படி எழுதலாம், 9 3 27. அடுத்தது 192 எப்படி எழுதலாம், பாருங்கள் 192 எப்படி எழுதலாம் பாருங்கள். இப்போ 3ஆல் வகுத்தோம்னா என்ன வரும், 6 3 18 4 3 12. அப்போ இது எப்படி எழுதலாம், 64 பெருக்கல் 3. அப்போ அடுத்தது பாருங்கள், இதில் என்ன பண்ணலாம், 16 வெளியில் எடுத்தோம்னா ஸ்கொயரில்
இப்போ இதை விரிவாகவே எழுதிக்கலாமா இல்லை உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் விரிவாக எழுதிக்கலாம். 4 பெருக்கல் 4 பெருக்கல் 3 கழித்தல் 3 36 எப்படி எழுதலாம், 6 பெருக்கல் 6 இன்ட்டு 3 எழுதிக்கலாம். 9 எப்படி எழுதிக்கலாம், 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 எழுதிக்கலாம். கூட்டல் 64 எப்படி எழுதிக்கலாம், 16 பெருக்கல் 16 இன்ட்டு 3 16 இல்லை மன்னிக்கவும் 4 8 மன்னிக்கவும் 8 பெருக்கல் 8ன்னு எழுதிக்கலாம். 8 பெருக்கல் 8ன்னு எழுதுனா 8 8 64 சரியாக போச்சு. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா ஸ்கொயர்னால் 4 வெளியில் எடுத்துக்கலாம். 4√3 அடுத்தது 3 இங்கே வந்து 6 வெளியில் எடுத்துக்கலாம். 3 இன்ட்டு 6√3 அடுத்து கூட்டல் இதில் என்ன எடுத்துக்கலாம், 2 இன்ட்டு 3√3 கூட்டல் இங்கே என்ன வரும் 8√3. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் 4√3 இங்கே வந்து 6 18√3 ப்ளஸ் இங்கே 2 3 6√3 ப்ளஸ் 8√3. இங்கே கூட்டல் மதிப்பெலாம் என்ன பண்ணலாம் 4√3 4 6 10 10 8 18 18√3 கழித்தல் 18√3 என்ன வரும் 0. இவெல்லாம் போட தேவையில்லை, டைரெக்டாக எடுத்தோன்னு இந்த ஸ்டெப்புக்கு வந்துக்கலாம். இதுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் பி. இது கொஞ்சம் டஃப்பு தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி சம்மெல்லாம் கடைசீட்டில் போடுங்க. ஏன்னா எடுத்தோன்னே வந்து நீங்கள் ஜென்ரல் தமிழ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அட்டன் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸுங்கிறது கடைசியாக எடுத்துக்கங்க. ஏன்னா டைம் கொஞ்சம் அதிகமாக வேணும். பாருங்கள் மொதல் சம் இது வந்து 2வது சம், அடுத்தது இது 3வது சம், அடுத்து 4வது சம். பாருங்கள் 4வது சம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்னென்னா இது க்யூப்பில் கொடுத்துருக்குறாங்க, நார்மலாக ஸ்கொயரில் கொடுப்பாங்க, இங்கே க்யூப்பில் கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கணும். க்யூப் எவ்வளோ 121. அடுத்து என்னது கூட்டல் க்யூப் என்ன வரும் -61. அடுத்து கூட்டல் க்யூபுக்குள்ளே -26. அடுத்தது கூட்டல் க்யூபுக்குள்ளே -1. அப்போ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பை உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், நீங்கள் வந்து அங்கே ஷார்ட் ஃபார்மில் புரிஞ்சுக்குங்க. இப்போ -121 அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் க்யூப் ரூட் -61 அப்படியே வச்சுக்கலாம், கூட்டல் க்யூப் ரூட் இங்கே வந்து -26. இதை வந்து -1 க்யூப் ரூட் எடுத்தால் -1. அப்போ எவ்வளோ வரும், அப்போ க்யூப் ரூட் -121 கூட்டல் க்யூப் ரூட் -61. இது வந்து என்ன வரும் கூட்டல் க்யூப் ரூட் 26 1 27. அப்போ -27. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், க்யூப் ரூட் -121 கூட்டல் க்யூப் ரூட் -61. இது வந்து பார்த்திங்கன்னா க்யூப் ரூட் வரும்போது -3ன்னு வருமா, இந்தது அதாவது க்யூப் ரூட் -27ங்கிறது என்னென்னு வரும் -3ன்னு வரும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இங்கே போட்டுக்கலாம் -3. அப்போ என்ன வரும் க்யூப் ரூட் -121 கூட்டல் க்யூப் ரூட் இது எவ்வளோ 61 3 64. அடுத்த ஸ்டெப்பு க்யூப் ரூட் 121 64 க்யூப் ரூட் எடுத்தால் -4. அப்போ என்ன வரும் க்யூப் ரூட் -125. அப்போ என்ன வரும் -5. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதை இங்கே பார்த்தோன்னே சொல்லிடலாம், -1 -1 26 -27. அப்போ -27னா -3. அப்போ -3 -61 எவ்வளோ -64. அப்போ -64 க்யூப் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் -64 க்யூப் ரூட் எடுத்தால் என்ன வரும் -4. அப்போ -4 -121 -125. அப்போ -125 க்யூப் ரூட் எடுத்தால் என்ன வரும் -5. அதாவது -5 பெருக்கல் -5 பெருக்கல் -5 தான் 125 -125. இதை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அடுத்து இந்த காணொளியோட கடைசி சம்மு பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதாவது சிம்பிளிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம் வந்து இந்த காணொளி வாயிலாக நான் பார்த்துருக்குறோம். பாருங்கள், இது 5வது சம்மு. அதாவது 1.45 பார் இப்படி கொடுத்தா நான் என்ன பண்ணுறோம், இந்த 4-5-4-5ங்கிறது கண்டினியூஸாக போகும். அப்போ எக்ஸ் சமம் 1 என்ன பண்ணலாம், 4-5 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இதை வந்து 100x என்ன பண்ணலாம், 100ஆல் பெருக்கணும் என்ன பண்ணிடும். இப்போ 145 எவ்வளோ வரும், 0.45 வருமா. அப்போ எக்ஸுங்கிறது அதாவது என்ன பண்ணலாம், இது 2 இது 1. அப்போ 2 கழித்தல் 1ன்னு வச்சுக்கலாம். 2 கழித்தல் 1ன்னு வச்சோம்னா இதோட 100xல் எக்ஸ் போச்சுன்னா 99x. இதில் 145ல் 1 போச்சுன்னா 144. இதுக்கு வந்து அப்படியே 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் சமம் 144/99. அப்போ என்ன வரும், 9ஆம் வாய்ப்பாடு. ஃபஸ்ட்டு வந்து 9ஆம் வாய்ப்பாடு வேண்டாம், இப்போ 3ஆம் வாய்ப்பாடே போட்டுக்கலாம். 4×3 = 12. இங்கே வந்து மீதி என்ன இருக்கும், 2 இருக்கும். 8×3 = 24. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3×3 = 9. மறுபடியும் 3ஆல் பெருக்கணும்னா என்ன வரும், 4×3 = 3, 6×3 = 18. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4×3 = 3. அப்போ P/Q வேல்யூ சமம் என்ன வரும், 16/11. 16/11. அப்போ ஆப்ஷன் எங்கே, பி. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக மேக்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 1 இதில் வந்து மொத்தம் 5 வினாக்கள் பார்த்தோம். 5 வினாக்கள் விடையுடன் பார்த்துருக்குறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி காணொளி தொடர்ந்து வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு நாளானிக்கு உங்களுக்கு மேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில், அதாவது சிம்பிளிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து என்ன சொல்ற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்பிக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன சொல்கிற சம்மு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவை நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துக்குங்க. இந்த காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.